சாண்டில்யன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சாண்டில்யன் ரொம்ப செக்ஸியாக எழுதுவார். நான் செக்ஸின்னு சொன்னால் சில பேர் ரொமான்ஸ்னு சொல்லுங்கம்பாங்க. ஏதோ ஒன்று மாற்றி சொல்ல வேண்டியது தானே. அதனால் என்ன கட்டி போச்சு. மிளகு சோறுன்னு சொன்னால் கோவம் வரும், பெப்பர் ஃப்ரை அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம தான் பேர் வைக்கிறதில்ல, கெட்டிக்காரனாச்சே. ரைட்டு. சாண்டில்யன் அவர் சொன்னது சத்தியமாக சாண்டில்யன் சொன்னது. நான் சின்ன வயசில் கேட்டது. அவரும் வி.கே. ராமசாமி ஒரு ஆக்டர், தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வடாப்போடா ஃப்ரெண்ட்ஸ். வி.கே. ராமசாமியும் சாண்டில்யனும். சாண்டில்யன் சின்னதாக ஒரு குடுமி வச்சுருப்பாரு, நெத்தியில் சூர்ணம் போட்டுருப்பாரு, சிவப்பு இது போட்டிருப்பாரு. ஆனால் ராமசாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வி.கே. ராமசாமியா, ரெண்டு பேரும் வடாப்படான்னு தான் பேசிக்குவாங்க. வி.கே. ராமசாமி ஒரு தடவை சாண்டில்யன் வந்த உடனே வட நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிற வரியா அப்படின்னாரு. இவர் சொன்னார், போலமே உன் வீட்டில் சோறு போடாமல் எவங்கிட்டயோ சோறு போட போறியா அப்படின்னாரு. நீ சிக்கனமான ஆளாச்சே, எவன் வீட்லையோ போய் சோறு போட போறியான்னு. போட்டா நீ என்ன திங்காமே போகிற வர. ரெண்டு பேரும் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனாங்க. சார் மணி 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. 8 மணிக்கு சோறு போடுறான், நாங்கள் சாப்பிட்டாச்சு. 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கல. இவர் கேட்குறாரு சாண்டில்யன், நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சுன்னு. அது ஏதோ தகராறாம். என்ன தகராறு? ஜாதி தகராறாம். என்ன ஜாதி தகராறு? தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க வேற ஜாதி அவங்க வேற ஜாதின்னு தெரிஞ்சுதான். முதல்ல எல்லாம் பேச மாட்டீங்களா? வெவ்வேறு ஜாதி என்ன வெவ்வேறு ஜாதி? சார் நான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறதால தயவுசெய்து நான் ஜாதி ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபேக்ட் புரியணும்னா நான் எதையாவது ஒன்று சொல்லணும். இல்லை ஏ பின்னு நான் பாட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? அதனால சொல்கிறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. வி.கே. ராமசாமி செட்டியார் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சார்ந்தவர். அவங்க சமூகத்தை திருமணம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வாணிய செட்டியார்னு ஒரு பகுதி இருக்கு. அதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த பழைய காலத்தில் ஒத்தமாட்டு வாணிபம், ரெட்டமாட்டு வாணிபம்னு 2 பிரான்ச் இருக்கு. வி.கே. ராமசாமி சொல்றாரு, சம்பந்தி ஆனதுக்கு தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க ஒத்தமாட்டு வாணிபம் அவங்க ரெட்டமாட்டு வாணிபம்னு தெரிஞ்சது. கல்யாணம் நின்று போச்சுன்னாங்க. சாண்டில்யன் பஞ்சு ஒன்று, அந்த ஆளை ஒரு மாட்டை வித்திர சொல்லு, இல்லை இந்த ஆளை ஒரு மாட்டை வாங்க சொல்லு. ஏண்டா இதுக்காக போயடா கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னாரு. அது எப்படி, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ சாண்டில்யன் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீயும் ஒத்த மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, அவங்களும் ரெட்டை மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, 2 பேருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறீங்க. காலம் மாறி போச்சு. யாராவது இப்போ மாட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறோமா? இல்லை. 2 பேருமே வந்து லாரி வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன்டா கூப்பிடுற? பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை கூப்பிடு. சாண்டில்யன் 1 மணி நேரம் பேசி சமாதானம் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். என்ன காரணம்? இது ஒரு பெரிய விஷயம், அற்ப விஷயத்துக்காக 2 பேரும் ஏன்பா பிரிஞ்சிருக்கிறீங்க?